ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளா, அதே நேரத்தில ரொம்பவே டேஸ்டியா இருக்கிற ஒரு சாக்கோ வால்நட் கேக் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கேக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி குக்கரில் ஒரு லேயர் சால்ட் போட்டுக்கணும். இந்த சால்ட்டை எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம பேக்கிங் பண்ணும்போது ரீயூஸ் பண்ணிக்கலாம். கேக் டின் சால்ட் லேயரில் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். அது கூடவே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு தட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டாண்டும் தட்டும் குக்கர் கூடவே வரும். அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல கேக்கோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறோம். இல்லை ஹெல்த்தியர் ஆப்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த கேக்கோட முக்கியமான இன்க்ரீடியண்ட்டான கொக்கோ பவுடர் 3/4 கப். அடுத்ததாக நம்ம பேக்கிங் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அடுத்ததாக இந்த கேக்கோட டேஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு. கடைசியாக 2 கப் சுகர். அவ்வளோதான். நம்ம இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கணும். அடுத்ததாக இப்போ நம்ம தண்ணி பொருட்களெல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1/2 கப் பால், அதுக்கப்புறம் 1 கப் தயிர், 1/2 கப் ஆயில். நான் இன்றைக்கி பீனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். அவ்வளோதான். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா சில்கி டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 9 இன்ச் பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த பட்டர் ஷீட் போட போகிறோம். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வால்நட்ஸ் தான் சாப் பண்ண போகிறோம். நட்ஸை ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹோல் வால்நட்டை ஒரு 4 or 5 பீசஸாக சாப் பண்ணால் போதும். ஸோ தட் நம்ம கேக் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். நம்ம கேக் பேனோட சைட்ஸில் பட்டரெல்லாம் க்ரீஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் கேக் மிக்ஸை ஊற்றுறதுக்கு முன்னாடி பேஸ் லேயராக நட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி வச்சு கேக் எடுக்கும்போது டாப் லேயரில் இந்த நட்ஸ் எல்லாம் செட்டில் ஆகி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மீதி இருக்கிற பாதி நட்ஸை இந்த கேக் மிக்சருக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த கேக் மிக்ஸை பேனில் மாற்றிடலாம். ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓவனில் இந்த கேக் பேனை 30 to 35 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக்கோட வாசனையே சூப்பராக இருக்குது. பாருங்கள் கேக் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு. நீங்களும் வீட்டில் இந்த கேக் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பற்றின சஜஷன்ஸ் அண்ட் ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.